இரண்டாவது அந்த 41ஆம் வசனத்திலும் 42ஆம் வசனத்திலும் அவர் ஏன் தன்னை யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார், அல்லது ஏன் தன்னை சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார்? கவனிக்கிறீங்களா? ரெண்டு காலமான அர்த்தம் இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லும் பொழுதும் அங்கே நியாய தீர்ப்பை பற்றி கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலேன்னு இந்த ரெண்டு வசனத்திலும் கர்த்தர் பேசுவதை குறித்து பார்க்கிறோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ஒரு பெரிய பட்டணம் மனம் திரும்பியது. நினிவே பட்டணம் மனம் திரும்பியது. அது ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல. நீங்க யோனாவின் புத்தகத்தை, தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கோம். அவர் இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னார். கவனிக்கிறீங்களா? வரப்போகிற ஆபத்தை குறித்து சொன்னார். நினிவேக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தை குறித்து சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிரசங்கத்தில் எல்லாம் ரொம்ப தெளிவா வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தை குறித்து மீண்டும் மீண்டும் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்துல அதிகமாய் நரகத்தை குறித்து அவர் பேசி இருக்கிறது எழுதப்பட்டிருக்கு. வேற யாரும் அப்படி பேசல. பவுல் அப்படி பேசல, பேதுரு அப்படி பேசல, முன்னால தீர்க்கதரிசிகள் அப்படி பேசல. இயேசு கிறிஸ்து பேசினார். நரகத்தை குறித்து பேசினார், நியாய தீர்ப்பை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்து பேசினார். அவரை இரக்கம் உள்ளவரா பார்க்கிறீங்களே, மனதுருக்கம் உள்ளவரா பார்க்கிறீங்களே, அன்புள்ளவரா பார்க்கிறீங்களே, அதெல்லாம் உண்மைதான். மனதுருக்கம், அன்பு, இரக்கம் எல்லாம் நிறைந்தவர் தான் தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் பேசிய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நரகத்தை தியானிக்காம இருக்க முடியாது, நியாய தீர்ப்பை தியானிக்காம இருக்க முடியாது. அதனால்தான் அங்க யோனாவை பற்றி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். யோனா நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். ஆனால் ஜனங்கள் அதை கேட்டு மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவும் நியாய தீர்ப்பை குறித்து தான் அதிகமாய் பேசி இருக்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று தான் பேசி இருக்கிறார். ஆனா அவருடைய வசனத்தை கேட்ட அநேகர் மனம் திரும்பவில்லை. அதனால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஐயோ. கவனிக்கிறீங்களா? யோனாவிலும் பெரியவர் இவர். ஏன்னா யோனா வரப்போகிற ஆபத்தை சொன்னவர், அவ்வளவுதான். இவரோ நியாயம் தீர்க்கிறவர். அதனால அவர் என்ன சொல்றாரு? யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறதுனால நியாய தீர்ப்பு நாளிலே இந்த நினிவேயின் மக்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? நாங்க யோனாவின் பேச்சை கேட்டு மனம் திரும்பணுமே, நீங்க தேவகுமாரன் வந்து பேசியிருந்தும் மனம் திரும்பலையே. இதெல்லாம் ஆழமான வார்த்தைகள், இயேசு பேசின வார்த்தைகள். He is the judge. அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. பிரசங்கித்தவர் மாத்திரமல்ல, நியாயம் தீர்க்க போகிறவரும் அவர் தான். அதே போல சாலமோனை பற்றி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்க? சாலமோனுடைய ஞானம், அதை குறித்து அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி கேள்விப்பட்டு வந்து சாலமோனை பார்க்கிறாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அப்ப சாலமோனை ஏன் இங்க கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, நீங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிறார். எதற்காக கேட்கிறார் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். சாலமோன் எதற்காக அந்த ஞானத்தை கேட்டார் தெரியுமா? இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக. Glory be to God. Hallelujah. நீங்க நல்லா படிச்சு பாருங்க என் அன்பு நண்பர்களே, அன்பு தேவ ஊழியக்காரரே. நல்லா கர்த்தர் எவ்வளவு ஆழமா பேசுறாங்க பாருங்க. சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்டதற்கு முக்கிய காரணமே, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி நான் நியாயம் விசாரிப்பேன்? How can I judge them? அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் பொழுது நான் எப்படி அதை நியாயம் தீர்க்க முடியும்? எப்படி அதை நான் சீர்படுத்த முடியும்? எகெயின் ஜட்ஜ்மெண்ட் தான் வருது. அங்க ஜட்ஜ்மெண்ட் தான் வருது. கவனிக்கிறீங்களா? அங்க வந்து ஒரு நியாய விசாரிப்பு தான் வருது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல தான் அந்த ஞானத்தை அவர் கேட்கிறார், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார். உடனே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 2 பெண்கள், 2 வேசிகள், அதுல ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை கொன்றுவிட்டு இன்னொருடைய பிள்ளையை தன் பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுல ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை சாலமோன் கொடுத்ததாக ரொம்ப எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு. அப்பதான் ஜனங்கள் சொல்லுவாங்க, தேவன் இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரே. அப்போ again it refers to judgment.
கவனிக்கிறீங்களா? நியாய விசாரிப்பு மறந்துடாதீங்க. உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் அவருக்கு முன்பு நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். சிங்காசனத்துக்கு முன்பு நிற்க வேண்டும். பிலாத்துக்கு முன்பு அவர் நின்ற காலம் அது கடந்து போனது. நமக்காக நின்றார். ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி நின்றார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற நின்றார். பாவியை போல அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஆனால் ஒரு நாள் வரும், பிலாத்து அவருக்கு முன்பு கைகளை கட்டி நிற்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? சோ இந்த யோனா காரியமாகட்டும் சாலமோன் காரியமாகட்டும் ரெண்டுமே நியாய விசாரிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் நான், ஆகையினால் நான் நியாயம் தீர்க்கும் போது அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய் பேசுவாள். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு. நாம் அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான். அவரை நம்முடைய இரட்சகராக பார்க்கிறோம். சிலுவையில் அவர் தொங்குகிற அந்த அந்த நமக்காக அவர் தொங்குவதை, அவர் தொங்கினதை, நமக்காக பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறுறோம். ஆனால் அதே நேரம் அவர் ஒரு ராஜா என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் ஒரு நியாயாதிபதி என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அவர் இரட்சகர், நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். ஆனால் நாம் அதை குறித்து ஒரு கவலை இல்லாம, நிர்விசாரத்தோடு கூட, ஒரு பயம் இல்லாம தொடர்ந்து பாவத்திலே இருந்து இயேசு என் இரட்சகர், இயேசு என் பரிகாரின்னு சொன்னோன்னு வைங்களேன், அவர் ராஜாவாக வந்து நிற்கும் பொழுது யாரெல்லாம் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் இருக்கு. அவருடைய உபதேசங்கள் நம்முடைய கைகளில் இருக்கு. உங்க கவனத்தை உலகத்தின் பக்கம் மாத்திரம் திருப்பி, இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னுடைய குறைகளை நீக்குவார், எனக்கு பணம் கொடுப்பார், செல்வம் கொடுப்பார், குழந்தை பாக்கியம் கொடுப்பார், திருமணம், இதெல்லாம் உண்டு தான். ஆனா அதை விட மிக முக்கியமானது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். He is the righteous judge. பைபிள்ல போட்டிருக்கு, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடியினால் தேவன் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஆனால் தான் ஆண்டவர் இதெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. மனம் திரும்பாத ஜனங்களுக்கு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை இது, சாதாரண வார்த்தை இல்லை. ஸோ ரிப்பன்ட். நான் சொல்வதெல்லாம் ஒரு ஊழியக்காரனாக, ரிப்பன்ட். ஊழியக்காரர்களே, நீங்களே தவறு செய்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் ஜஸ்ட் ரிப்பன்ட். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். நீதியுள்ள நியாயாதிபதி அவர் என்பதை மறந்துடாதீங்க. இரட்சகராக பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தரை சிலுவையிலே தொங்குகிறவராக பார்க்கிறோம். நம்ம ஆனால்தான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு என் பாவங்களுக்காக மரித்தது உண்மை, என் அக்கிரமங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தது உண்மை. ஆனால் அதை விசுவாசிக்கிற நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம் அநேக நேரம். வாழ்க்கை மாறலைங்க, வாழ்க்கை மாறல, வழிபாடு மாறி இருக்கு, வாழ்க்கை மாறல. வாழ்க்கை மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். வாழ்க்கை மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் அனைவரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆகையினால் இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, ஒருவரை ஒருவர் எச்சரித்து, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் அவரிடத்துல எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அதே போல் அவரிடத்துல பயபக்தி உள்ளவர்களாக, அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார்னு பைபிள்ல வசனம் இருக்கு இல்லையா? ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்க. யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினவர் மாத்திரமல்ல, நம்மை அறிந்திருக்கிறவர், நம்மை அன்றாடம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த வல்லவர். அவருக்கு பயந்திருப்போம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. அதான் அடிக்கடி அண்ணன் ஸ்டான்லி சொல்லுவாங்க,
இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி நாள் நினைச்சு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு நாள் கொடுக்கப்படுவதில்லை, நாளை மறுநாள் ஒன்று கொடுக்கப்படுவதில்லை. டுடே, இன்று ரட்சணிய நாள். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசிய உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஆமாண்டவரே, நாங்கள் அதை அப்பா ஒரு சிறு அளவுக்கு தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பயமும் தேவ பக்தியும் உண்டாகட்டும். நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் ரட்சிப்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்பக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you. Bye-bye.